உங்ககிட்ட எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருக்கு? 3, 4, 5 எத்தனை அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ஒரு மனுஷன் கிட்ட அதிகமான பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது அவசியமா இல்ல ஆபத்தா? ஒரே ஒரு ஆதார் கார்டை கொடுத்தாலே போதும் பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸியா அந்த நிமிஷமே ஓபன் பண்ற மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. மேம் எங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 3-4 அக்கௌண்ட் இருந்தாலும் சரின்னு சரி இருந்துட்டு போகுது இங்க ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ற அளவுக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியா போச்சு. ஆனா இத்தனை அக்கௌண்ட் இருக்கிறது அவசியமா இல்ல ஏதாவது ஆபத்துல கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கறத உங்கள எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் மேகலா கண்ணன். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு எப்படி அத்தனை பேங்க் அக்கௌண்ட் உருவாகுது, எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வேற வேற பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறுறப்போ இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் வேண்டாப்போ வேற பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு அந்த ட்ரேடிங் ஸ்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லோன் எல்லாம் அதிகமா வாங்குறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்காகவே தனியா ஒரு அக்கௌண்ட்டை நீட்டா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஆனா அவங்க ஃபியூச்சர்ல கரண்ட் அக்கௌண்ட் அது இதுன்னு நிறைய ஓபன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பெருசா பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் நம்மளுக்கு இங்க ஒரு அக்கௌண்ட் அங்க ஒரு அக்கௌண்ட்னு வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா அதிகமான பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது அவசியம்தான் அப்படிங்கிறதுல சில பல முக்கியமான காரணங்கள் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பணத்துக்கு ஒரு பெட்டர் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கே ஒரு 20-25 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரே அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிறத விட 5 அக்கௌண்ட்ல தனித்தனியா போட்டு வைக்கிறது தான் சேஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் RBI கைட்லைன்ஸ் படி ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சிட்டாங்களோ இல்ல பேங்க் தீ பிடிச்சிருச்சு இல்ல பேங்க்ரப்சி ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் அரசாங்கம் உத்தரவாதம், அந்த வங்கி உத்தரவாதம். ஒருவேளை உங்களோட பணம் 25 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னா மீதி 20 லட்சம் ரூபாய் போனதுதான், மீதி 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் உங்க கைக்கு கிடைக்கும். அதுக்கு மட்டும் தான் அவங்க காம்பன்சேட் பண்றதுக்கான ஒரு பொறுப்பை ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால 5 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல உங்களோட பணத்தை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பணத்துக்கு பெட்டர் சேஃப்டி. அந்த வகையில அதிகமான பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்மூத் UPI டிரான்சாக்ஷன். இப்பெல்லாம் எங்க பார்த்தாலுமே வந்து போன்பே, கூகுள் பே, பேடிஎம் அது இதுன்னு இந்த UPI தான் பேமெண்ட்டே ஃபுல்லாவே. அப்படி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் நீங்க இதை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க பேங்க்ல ஒரு டெக்னிக்கல் எரர்ப்பா, இப்போதைக்கு உங்க பேங்க்ல இருந்து எந்த பணமும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில கிளிட்ச் ஒன்று ஏற்படும். அந்த டைம்ல நம்மளுக்கு கையில கேஷ் இருக்காது. இப்ப யாரு கையில கேஷ் வச்சிருக்கா? சோ அந்த மாதிரி சமயத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா 2-3 அக்கௌண்ட் இருக்கிறப்போ அதுலயும் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேங்கோட நெட்வொர்க் எல்லாம் நல்லா இருக்குங்கிறப்போ அந்த UPI நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்மூத்தான UPI டிரான்சாக்ஷனுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சிலபல் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுவும் நல்லதுதான் அப்படிங்கிற அட்வான்டேஜ்ல இது இன்னொரு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் பேங்க்ல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பேங்க்குக்கு ஒரு மாதிரியான ஆஃபர் விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல ஷாப்பிங் பண்றீங்கன்னா இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு இத்தனை ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்களே நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி வெறும் அமேசான் ஷாப்பிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், இல்ல டைனிங் ஆஃபர்ஸ், வெளியில ஹோட்டல் போறீங்க, ரெஸ்டாரண்ட் போறீங்கன்னா அங்க ஆஃபர்ஸ், இல்ல ஃபியூல் ஆஃபர்ஸ்னு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸோட அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே அவைல் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நிறைய அக்கௌண்ட்டை வேற பேங்க்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா. பாயிண்ட் நம்பர் 4, லெஸ் டிபெண்டன்சி ஆன் ஒன் சிங்கிள் பேங்க். ஒரே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதைவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல சேவிங்ஸ் பண்ணுங்க, இதுல உங்களுக்கு சம்பளம் வந்ததுன்னா அதுல உங்களோட எக்ஸ்பென்சஸ் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சார்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 2-3 அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் ஓகே. அப்போ 4-5 அக்கௌண்ட் வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பில்லையே, இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது கூடவே சில டிஸ்அட்வான்டேஜஸும் சேர்த்து தான் வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தயார் அப்படின்னா இந்த மாதிரி 4-5 அக்கௌண்ட்டை நீங்களும் வச்சுக்கலாம். ஆனா அது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே அதுக்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே வந்து உங்களுக்கு 3000, 5000, 10,000 எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 20,000-25,000 ஆயிரம் அது மினிமம் பேலன்ஸுக்கு மட்டும். ஸோ இதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா மட்டும்
4-5 அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இது ஒரு மேஜரான ஒரு கான், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கலாமே. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்ல, இப்பதான் நீங்க கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி 4-5 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரிஸ்க்ல போய் விழுந்துராதீங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறவங்க, அந்த ட்ராக் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க, ஆன் டைம்ல எல்லா டெட்டையும் கிளியர் பண்றவங்க, அட் தி சேம் டைம் ஆன் டைம்ல பில்ஸ் கிளியர் பண்றவங்க தான் இந்த 4-5 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சு அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியும். எல்லா பேங்கோட செக் புக்ஸ், பாஸ்வேர்டு, டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா அதோட அந்த ஒரு டெட்டு எல்லாத்தையுமே ஆன் டைம் கிளியர் பண்றவங்களா இருந்தீங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய சிக்கல போய் மாட்டிக்குவீங்க. சும்மா அனாவசிய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் இந்த அக்கௌண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஒருவேளை நானும் எக்ஸ்ட்ராவா அக்கௌண்ட் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாம விட்டு அது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா அது இன்னொரு பிரச்சனை. இன்கேஸ் நீங்க மெயின்டைன் பண்ணல, அது ஆக்டிவாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல RBI கைட்லைன்ஸ் படி 2 வருஷத்துல உங்களோட அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆயிடும். அது போக மெயின்டெனன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு 300 இருந்து 800 சார்ஜ் வேற பண்ணுவானுங்க பேங்க் பொறுத்து. ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்லயும் ஒரு விதமான கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கு, டிரான்சாக்ஷன் நடக்குது, ஆக்டிவா வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அவசியமா இருக்குன்னா மட்டும் இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு அக்கௌண்ட்டே தேவையில்லை, இதுவே போதும் அப்படின்ட்டு உட்காந்துருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதிகமா இருக்கிறதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அட் தி சேம் டைம் உங்ககிட்ட நான் வந்து இப்போ அதிகமான பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதும் ஒரு ரூல் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுக்காதீங்க, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரூல் கிடையாது. உங்களோட ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை பொறுத்து நீங்க எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு, ரிக்வயர்மெண்ட் என்ன, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4-5 அக்கௌண்ட் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிட்டு, இன்கேஸ் உங்ககிட்ட அக்கௌண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கல, இந்த மாதிரிலாம் நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், மெதுவாக நானும் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்குள்ளே இறங்கணும், அட் தி சேம் டைம் நான் என்னோட ட்ராக்கை வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஃபைனான்ஷியலி. ஓகே, இது சேவிங்ஸுக்கு, இது வந்து பர்ச்சேஸுக்கு, இது வந்து இன்னொரு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மற்ற விதமான டிரான்சாக்ஷனுக்கு இது அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நல்லபடியாக அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்அட்வான்டேஜஸையும் பார்த்து அட் தி சேம் டைம் அதிகமான அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இனி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. இதை பற்றி நம்மள நிறைய பேர் சிந்திச்சிருக்க மாட்டோம், அதிகமான அக்கௌண்ட் வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. இது வந்து நீங்களே நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை பற்றி ஒரு டாபிக் எடுத்து நம்ம பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எனக்கு என்ன ஆக போகுது, நான் திடமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவிட்டி தான். ஆனால் அது போக இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரியை நீங்கள் நினச்சி பார்த்து அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இல்லாம போனா கூட உங்களோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கீழே மோசமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இன்னொரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான், அது கம்பல்சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு 25 வயசு நபருக்கு மாசம் 600 இருந்து 700 கட்டினாலே 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் வந்து கிடைக்குது. 15% டிஸ்கவுண்ட் வேற கிடைக்குது. அது போக 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தை விட சிறந்தது 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சிறந்தது சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்படி இத்தனை சலுகைகளோட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போய் நான் அவ்வளோலாம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மாசம் ஒரு 400 இருந்து 500 கட்டினாலே போதும் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் கொடுக்குறாங்க. இதுல 25% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சுலபமான கிளைம் அசிஸ்டன்ஸ் முறையோட சேர்த்து 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம். இத்தனை சலுகைகளோட இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப லைட் டாபிக்கா இருந்தாலுமே வந்து நீங்க சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு நான் தூண்டி விட்டுருவேன் அப்படின்னு நான் நம்புறேன். அட் தி சேம் டைம் பணம் சேர்த்து வைக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் சேரணும் அப்படின்னாலே நம்ம தொழில் பண்ணணும், அட் தி சேம் டைம் கஷ்டப்படணும். அந்த மாதிரி தொழில் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, ஆனா அவங்களுக்கு சரியான வழிகாட்டி இல்லை, அட் தி சேம் டைம் கைடன்ஸ் கிடையாது. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு தான் ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். நம்ம பாஸ்வாலால எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அனுபவசாலிகள் இருக்காங்க, அவங்களோட நீங்க பேசி ஆலோசனை பெற முடியும். அது போக 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வருஷம் வெறும் 999 ரூபாய்க்கு 6 லாங்குவேஜ்ல எங்க இருந்து எப்படி வேணாலும் நீங்க கத்துக்க முடியும். ஸோ டக்குன்னு நம்ம பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம பாஸ்வாலா தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Megla Kanan signing off. நன்றி, வணக்கம். Bosswala, be the boss.